நம்ம நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வேதத்தை திறந்து பாருங்கள், வேதத்திலே முத்துக்கள் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னது நிமித்தமாக அது எவ்வளவு சத்தியமான வார்த்தை அப்படின்னா, எத்தனை சோர்வா இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஔஷதம் போல, அதாவது ஒரு மருந்து போல நமக்கு உதவி செய்கிறது. அதை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எல்லாம் மாறிடுது. எவ்வளவு கோபம் யார் மேல இருந்தாலும் சரி, எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் சரி, அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். அது போதும் நமக்கு அப்படின்னது போல ஒரு தைரியம் நமக்கு ஏற்படுது உண்மையிலே. இன்றும் கூட ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரைக்கும் ஒரு வசனங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது போன வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு தெரியும். நாம ஐயா ஒரு விஷயத்தை குறித்து விவாதித்தோம்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு செய்தி இருந்தது அன்று. வெள்ளிக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாம வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அன்று பாடல் ஆராதனையும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே போல வசனமும் நல்ல ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு கிருபையாய். அப்படியாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அதே ஒரு கோர்வையாக இருந்தது. அதனால நான் இன்று இதை தியானிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டதுதான் உண்மை. மார்க் அதிகாரம் 10 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம் நீங்க. அதிலே ஒரு குருடன் இருக்கிறான். அவன் பெயர் பர்த்திமேயு. அந்த குருடன் வழியருகே உட்கார்ந்து இருக்கிறான். எரிகோவுக்கு போகும் வழியருகே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஐயா சொன்னாங்க, எரிகோ என்பதற்கு சாபம் என்று பெயர். அது சாபத்திற்குரிய வாசல்ல பாவப்பட்ட ஜென்மங்கள், அதாவது இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. கண்களுக்கு தெரியாதவங்க, குஷ்டரோகிகள், ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பிச்சை கேட்டுக்கொண்டு வாழ்வாதாரத்திற்காக. அப்படித்தான் பர்த்திமேயு அப்படின்ற ஒரு சகோதரனும் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு என்ன இல்ல, 2 கண்களும் இல்லை, பார்வை இல்லாத ஒரு மனுஷன். அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இது சத்தியத்துல வெளிப்பட்ட காரியங்கள்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஆண்டவர் பரிசுத்தநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாகவே அந்த மனுஷன் இயேசுவை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டவனாக அமர்ந்திருந்திருப்பான். அதனாலதான் எப்படா இயேசுப்பா வருவாருன்னு காத்து காத்து அங்க உட்கார்ந்தே இருக்கிறான் இல்லையா? ஏன்னா அங்க ஒரு கூட்ட ஜனங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலடி சத்தம் அவருக்கு கேட்டிருக்கும் இல்லையா? ஏன்னா குருடனா இருக்கிறதுனால அவர் கண்ணால பார்த்திருக்க முடியாது. ஆனா காலடி சத்தம் கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து இந்த பக்கமா வர்றாரா அப்படின்ற அந்த நோக்கத்தோட என்ன செய்யறாரு, பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்கிறாரு, ஐயா ஏதோ சத்தம் ரொம்ப கேக்குதே, யார் வர்றா இந்த பக்கமா அப்படின்னு கேட்கிறப்ப, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு கூட்ட ஜனமும் நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவருக்கு அந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த பாதையின் வழியாகத்தான் என்ன செய்வாங்களாம், லேவியர்கள் ஆசாரியர்கள்லாம் நடந்து எருசலேமுக்கு வருவாங்களாம். அங்க தேவாலயத்துல இருக்கிற பணிகளை செய்வதற்காக, அங்கே பலி செலுத்துவதற்காக அந்த பாதை வழியாக கூட்டம் கூட்டமாக வருவது வழக்கம். அப்படித்தான் இவர்களும் வருகிறார்களோ அப்படின்னு நினைத்து, யார் வருகிறார்கள்னு கேட்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு அவங்களுக்கு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த வழியாக அவரை கிராஸ் பண்ணிட்டாரு, அவரை தாண்டி செல்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, யாரு, அந்த பர்த்திமேயுன்ற அந்த குருடன் கூப்பிடுறாரு இயேசு கிறிஸ்துவ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாருன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க அதட்டுறாங்களாம், என்னப்பா இவ்வளவு சத்தமா கூப்பிடாத, அவர் ஒரு வேலையா போய் கொண்டு இருப்பாரு, அவர் ஒரு ஆசாரியர், அவரை நீயே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. அப்படி அதட்டுறப்ப அவரு அமைதியா இருக்கல, இன்னும் அதிகமாக சத்தத்தோடு கூப்பிட்டாருன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இதுல பர்த்திமேயு அப்படின்றது அவருடைய பெயர் இல்லையா? அந்த பர்த்திமேயு அப்படின்ற அந்த பதத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஏன்னா
வேதத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது அர்த்தம் இல்லாமல் இருக்காது. ஒரு குருடன் இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாமே. ஏன் பர்த்திமேயுன்னு ஒரு குருடனோட பெயர் எழுதப்பட்டிருக்கணும்? அவருடைய தகப்பனுடைய பெயர் கூட எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பர்த்திமேயுன்ற அந்த குருடனோட பெயருக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னா, அப்போ உள்ள பாஷைகள்ல 3 பாஷைகள் உண்டு. நமக்கு தெரிந்தது கிரேக்கம், அதுக்கு முன்னாடி எபிரேயம், ஆண்டவரின் காலத்துல இயேசு கிறிஸ்து பேசினதாக சொல்லப்படுகிற அரேமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அராமிக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த ஒரு பாஷையும் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அராமிக் பாஷையில இந்த பர்த்திமேயு அதாவது பர் அப்படின்னா சன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். பர்ரேசு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மகன் அப்படின்னு அர்த்தம். இங்க பர்த்திமேயுனா யாருக்கோ ஒருத்தருக்கு மகன் அவர் அப்படின்றதான் சன் ஆஃப்ன்ற அந்த பதத்திற்கு மட்டும் பர் அப்படின்ற அந்த அந்த பதமும், தீமே அப்படின்றது அன்கிளீன் அதாவது சுத்தமில்லாதவன் அப்படின்றது. அதாவது அவன் சுத்தமில்லாதவனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு பெயரேவா அந்த பர்த்திமேயு குருடனுக்கு. இதுதான் கிரேக்க பதத்திலும் அந்த அராமிக் பதத்திலும் உள்ள வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கிறது. ரொம்ப இதை வாசிக்கிறப்போ நான் நினைச்சேன், ஒரு சுத்தமில்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டவன் தான் யாரை தேடி நின்று கொண்டு இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை தேடி நின்று கொண்டு இருக்கிறான். நான் சுத்தம் இல்லாதவன், நான் அசுத்தமானவன், நான் பாவம் செஞ்சவன், நான் குருடனா இருக்கிறேன், நான் தண்டனை பெற்றவனா இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற மாட்டேனா? அந்த இயேசு கிறிஸ்து என்னையும் மன்னிக்க மாட்டாரான்னு ஒரு பெரிய ஒரு ஆவலோட அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். அதனாலதான் ஆண்டவர் வரவும் கத்தி கதறுறான். என்ன பேரை சொல்லி? தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி. இந்த தாவீதின் குமாரனே அவர் கூப்பிட்ட பதத்திற்கும் கிரேக்க பாஷையிலே யெஷுவா பென் டேவிட் சினிசி அப்படின்னு சொல்லி அதுல பதம் எழுதப்பட்டிருக்கு. சான்சினி அப்படின்னா என்னவா இருக்கும்? கடைசி அந்த வார்த்தை தான் வருது. யெஷுவானா நமக்கு புரியுது, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு யெசுவா அப்படின்றதுதான் எபிரேய பாஷையில ஆண்டவருடைய நாமம் யேசுவா அப்படின்றது. அதனால யெசுவான்னு அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. பென் டேவிட்னு தெரியுது, இது தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்றதுக்கு பென் டேவிட் அப்படின்னு சொல்றாங்க. சான்சனி அப்படின்னு சொன்னா அதுக்கு மகன் அர்த்தம் எபிரேய பாஷையில. சோ அவர் சொல்லி கூப்பிடுறாரு. இந்த பதத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அர்த்தம் எப்படியாக மாறுகிறது அப்படின்னா, ஆண்டவரே நான் பாவத்துல பிறந்தவனா இருக்கிறேன், ஆனா நீங்க தாவீதுக்கு பிறந்தவரா இருக்கிறீர், நீர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறீர், ராஜாவா இருக்கிறீர், நீர் என்னை பார்க்க மாட்டீரா, என்னை சுத்தப்படுத்த மாட்டீரா, என் பாவத்தை மன்னிக்க மாட்டீரா, என்னை குணப்படுத்த மாட்டீரான்ற ஒரு கேள்வியோட அந்த மனுஷன் எட்டி கூப்பிடுறான். அந்நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தாருன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் அங்கே நின்றாருன்னு போட்டிருக்கு. he stopped there அப்படின்னு போட்டிருக்கு. அவர் அங்க நிக்கிறாரு. அந்த இடத்துல நின்னு அவர் திரும்பி பார்த்து அவனை கூட்டிட்டு வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு மிரட்டினாங்களோ உருட்டினாங்களோ, ஏய் அமைதியாயிருன்னு யாரு சொன்னாங்களோ அவங்களே என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த பர்த்திமேயு குருடனை கூட்டி கொண்டு போறாங்க. அங்க போறப்ப பர்த்திமேயு குருடன் ஒரு விஷயம் செய்தாராம். கையில இருக்கிற சால்வை என்ன செய்தாராம்? தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட பக்கத்துல வந்தாராம். வேதத்தின் ரகசியங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் ஏன் இந்த சால்வையை அவர் தூக்கி போட்டுட்டு அங்க போயிருப்பாரு அப்படின்னு பாக்குறப்ப அவங்க சொல்றாங்க, அந்த சால்வை எதற்கு கொடுக்கப்படுதுன்னா வெறுமனே அதை பொத்தி கொள்வதற்காக அல்ல. அதாவது குளிருக்கும் பனிக்கும் நீ காப்பாத்திக்கோ, வெயில் அடிக்கிறப்ப இதை பொத்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சால்வை கொடுக்கறது இல்லையா. இந்த சால்வையை சுத்தி கொண்டு நிற்கிற பொழுது இவன் ஒரு குஷ்டரோகி, இவன் ஒரு பாவப்பட்ட ஜென்மம், இவனுக்கு கண் தெரியாதுன்னு தெரிஞ்சு லேவியர்களும் ஆசாரியர்களும் அந்த பக்கமாய் விலகி போயிடணுமா. இந்த அடையாளத்திற்காகத்தான் அந்த சால்வையை அந்த மனுஷனுக்கு கொடுப்பாங்களாம். இது லேவியர் ஆகமத்துல எழுதப்பட்டிருக்கு. இத இப்படி ஒரு விஷயத்தோட கொண்டிருந்த அந்த சால்வையை அவன் என்ன செய்யறான்? ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுறான். ஏன்னா இப்ப உனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு, இனிமே எனக்கு இந்த சால்வை தேவைப்படாது, இனி தேவன் எனக்கு நிச்சயமான விடுதலையை கொடுக்க போகிறாரு, என்னை குணப்படுத்த போகிறார், என் பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்க போகிறாருன்னு. நடந்ததா? உண்மையாகவே நடந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டாரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சுகமாயிட்ட, நீ போய்
உன்னை என்ன செய்ய, நீ கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஊர்ல போய் சொல்லி காணிக்கையை செலுத்தி சந்தோஷமாயிருன்னு அனுப்பிட்டார். எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக மாறினான்னு பைபிள்ல இருக்கு. அப்படியே ஃபாலோவரா மாறிட்டாராம். எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையிலே நாமளும் இப்படிப்பட்ட அற்புதத்திற்காகத்தான் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்குள்ள 1000 பாவங்கள் இருக்கிறது. யாரிடத்துலயும் என்னால சொல்ல முடியாது. நான் கோவப்படுறேன் திடீர்னு. நான் திடீர்னு வேதனைப்படுறேன். திடீர்னு அழுகிறேன். அந்த கோவத்தை நான் மத்தவங்க மேல காமிச்சிடுறேன். அது கூட பாவம் தான். உண்மையிலே நான் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறேனோ, ஆண்டவரே நான் வெறுப்பை காண்பிக்கிறேன். யாரோ ஒரு மனுஷன் மேல மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள கசப்ப வைத்திருக்கிறேன். அது கூட பாவம் தான். யாரையோ பொறாமையான கண்ணால நான் பார்க்கிறேன். அது கூட பாவம் தான். யாரையோ நானு எத்தனையோ விஷயங்களுக்காக வெறுத்து பேசுறேன். இது கூட பாவம் தான். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்னை நீர் மீட்டெடுக்க மாட்டீரா? அப்படின்னு சொல்லி தேவாதி தேவனை நோக்கி, தாவீதின் குமாரனே இந்த ஏழைக்கு இறங்குங்கன்னு சொல்றப்ப நிச்சயமாக தேவன் அவ்விதமாகவே நின்று நம்மளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தாமதிக்காமல் தேவனை தேவ சமூகத்திலே வந்து அவரை ஆராதித்து துதித்து அவரை புகழ்ந்து போற்றி அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டியதையும் விரும்பிக் கொள்ள வேண்டியதையும் கேட்டு பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து அதற்கு நமக்கு உதவி